கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அநேக வாரங்களாக நாம் நம்முடைய தேவன் எல்ஷடாய் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய நாமத்தின் மகத்துவங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய நாமத்தை எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறோமோ அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்விலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியத்தில் ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவு நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் மேலோங்க வேண்டும் என்பதை பற்றி நான் பார்த்து கொண்டு வருகிறோம். விசேஷமாக எல்ஷடாய் என்று சொன்னால் 3 விதமான அர்த்தங்களை கொடுக்கிறது என்று சொல்லி எபிரேய வேதத்திலிருந்து எபிரேய வார்த்தையிலிருந்து படிக்க ஆரம்பித்தோம். அதில் ஒரு பதத்தை தான் நாம் இப்பொழுது விலைக்கு பேசி கொண்டு வருகிறோம். என்னவென்று சொன்னால், தேவன் போதுமானதற்கும் அதிகமானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தை அந்த எல்ஷடாய் என்று சொல்லக்கூடிய பதம் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாகவே இந்த வார்த்தையை மையமாக வைத்து பொருளாதாரத்தை தான் போதிக்க போகிறேன். ஆனால் பொருளாதாரத்தெல்லாம் பற்றி போதிக்கிறதுக்கு முன்பாக இதை கொஞ்சம் டச் பண்ண வேண்டியதாக இருக்குது. எதவென்று சொன்னால், தேவனுடைய குணங்கள், தேவனுடைய நல்லவர், இரக்கமுள்ளவர், தயை உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், காருண்யம் உள்ளவர் என்கின்ற அவருடைய குணங்கள் எல்லாமே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதுவும் கூட ஏதோ குறைவானது கிடையாது. அது கூட பார்த்திங்கன்னா அதுவும் போதுமானதற்கும் அதிகமான குணாதிசயங்களை உடையதாக இருக்கின்றது. அதில் இருக்கின்ற தன்மை நமக்கு அவருடைய பெயர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்குரிய எசன்ஸை நமக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டு தேவன் அநேக நேரத்தில் கொடூரமானவர் என்றெல்லாம் ஒரு காலகட்டத்தில் யூத மக்களும் அறிந்து வைத்திருந்தார்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் படித்த அநேக சம்பவங்கள் பார்த்திங்கன்னா, தேவன் ஒரு நெகட்டிவ் பிற்போக்கான ஒரு படத்தை தான் காமிக்க ஆரம்பித்தது. சில டேர்ம்ஸ், சில வார்த்தைகளெல்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா, கர்த்தரே அதை செய்தார் என்றது போல எழுதப்பட்டிருக்கும். சில நேரத்தில் இந்த வேதத்தில் இந்த விதண்டாவாதம் பேசுகிறவங்க, இந்த விவாதம் பண்ணுறவங்க, இந்த கிராஸ் கேள்வி குறு கேள்விலாம் கேட்குறவங்க, அப்போ பைபிளில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன தான் நம்ம பேசணும், இப்படிலாம் காரசம் இப்படி பேசினா கூட பார்த்திங்கன்னா உடனே அவங்க என்ன பண்ணணும், பைபிளில் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்குது, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுங்கள், நல்லவர்னு சொல்கிறீங்க, இரக்கமுள்ளவர்னு சொல்கிறீங்க, மனதிற்கும் உள்ளவர்னு சொல்கிறீங்க, தேவனுடைய குணங்களெல்லாம் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, ஆனால் பைபிளில் இதுவும் எழுதப்பட்டிருக்குது இல்லை, அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்வாங்க. ஆகவேதான் வேதத்தை பார்த்திங்கன்னா நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. எபிரேய வேதம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாடு எபிரேய வேதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலிருந்து மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி தமிழில் மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதாவது வேதத்தை மொழியாக்கம் பண்ணுகின்ற காலகட்டத்திலலாம், தமிழில் மொழியாக்கம் பண்ணுகின்ற காலகட்டத்தில் பிராமணர்கள் உதவியாக இருந்தாங்க. அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சீகன் பாலுக்கு மொழியாக்கம் பண்ணுவதற்கு உறுதுணையாக இருந்தாங்க. சில நேரத்தில் சொல்லும்போது அவங்களால கிரகிக்கவே முடியல. தேவனை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி விவரித்து மொழியாக்கம் பண்ணுங்களுக்கு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அவங்க அந்த நாட்களில் சில அவர்களுக்கு தேவையான சில வார்த்தைகள் கிடைக்காதனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதெல்லாம் அதாவது கிரகிக்கவே முடியாத காரியத்தெல்லாம் அவர் மொழியாக்கம் பண்ணி சொல்லும்போது அவங்களுக்கே அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதில் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே போட்டுட்டாங்க. ஆகவே இந்த இலக்கண ரீதியாக பார்க்கும்போது அவைகள் எல்லாமே, அதாவது சில நேரத்தில் இந்த கொடூரமானவர், இப்படி கடவுள் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்ற ஒரு வார்த்தையெல்லாம் எடுத்து பேசும்போது அது எந்த டேர்ம், அதாவது இலக்கண ரீதியாக பேசும்போது வேதத்தில் எந்த டேர்ம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சொன்னால், அதெல்லாம் பர்மிட் என்ற ஒரு டேர்மில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அனுமதித்தார் என்ற ரீதியில் தான் அவைகளெல்லாம் மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கு. கர்த்தர் செய்தார் என்று கிடையாது, அனுமதிச்சிட்டார். ஏன்னா இப்போ பாருங்கள், நான் அடிக்கடி சொல்கிறது மாதிரி, சட்டத்தை ஏற்றினாலும் சட்டத்தை ஏற்றினவங்க எங்கேயோ இருப்பாங்க. ஆனால் உலகத்தில் பார்த்திங்கன்னா அந்த சட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும். சட்டங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறதுனால அவங்க அங்கேருந்து அவங்க ஒவ்வொரு டைம் போடுறது கிடையாது. ஒன் வே, ஒரு உதாரணம் சொன்னேன், டிராஃபிக் ரூல், ஒன் வேன்ற ஒரு டிராஃபிக் ரூல். அந்த ரூல் இப்போ தான் போட்டாங்கன்னு கிடையாது, அது ஏற்கனவே போடப்பட்டது. இன்றைக்கி ஒருத்தங்க டிராஃபிக் ரூலை மீறி ஒருத்தங்க ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா
அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், உடனே அவங்க தான் வந்து இவங்களை வந்து தள்ளி விட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. ஏற்கனவே அவங்க ரூல் போட்டு வச்சுட்டாங்க, சட்டத்தை ஏற்றி வச்சுட்டாங்க. சிலர் ஒரு உதாரணங்கள் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லா சட்டத்தையும் நம்ம எடுத்து சொல்லலாம். எல்லா சட்டங்களும் ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தை மீறி பாருங்கள், இந்த இபி மின்சாரம் இல்லைங்களா, அது ஒரு சட்டம் இருக்குது, அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. அதுபடி தான் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அதை பயன்படுத்தணும். இப்போ கூட பாருங்கள், இந்த பசங்க எடுத்து உள்ளே சொருவிட்டு இருந்தானுங்க. இது பார்த்து வாங்க பாட்டு எக்குதப்பா, ஒயரில் சின்னோண்டு அந்த சின்ன போகிற மெலிஸ் கம்பியில் கையை வச்சா கூட பார்த்தீங்கன்னா சுருன்னு அடிக்க ஆரம்பிக்கும், எடுத்து அடிக்க ஆரம்பிக்கும். சார் 2 கீழே கை வச்சானா அவ்வளோதான் வந்து. அதாவது அதுக்குன்னு ஒரு பிரமாணம் இருக்குது. அதை ஒருத்தங்க எழுதி வச்சுருக்கிறாங்க, இப்படி தான் இதுதான் பண்ணணும். அது மீறி நம்ம பண்ணும்போது அவங்க எழுதினவங்க, அது பிரமாணத்தை உருவாக்கினவங்க அவங்க தான் நம்மளை வந்து தண்டிக்கிறாங்களா? கிடையாது. அது நம்ம மீறுவது நிமித்தமாக நம்ம அந்த பிரச்சனைக்குள் போகிறோமே ஒழிய சட்டத்தை ஏற்றவங்க வந்து ஒவ்வொரு டைம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. அப்போ அது அனுமதி கொடுக்கப்பட்டது போல் ஆகிரும். அப்போ தேவன் வார்த்தை எழுதி வச்சுட்டு இருக்கிறாரு. இதை வந்து இவர்கள் மீறுவது நிமித்தமாக சில பிரச்சனைக்குள் போகும்போது அதற்கு தேவன் பொறுப்பாக மாட்டார் என்பதை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா பைபிளில் எப்படி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்ல போனால், நம்ம வந்து இன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆகிற எல்லா கேஸுக்கும் நம்ம அங்கே தான் நீங்கள் வந்து ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி அங்கே தான் கேட்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாக ஆரம்பிக்கும். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும். பர்மிட் அந்த டேர்மில் தான் அவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டு தேவன் கொடூரமானவர், புதிய ஏற்பாட்டில் தான் அந்த கடவுள் அப்படியே மாறிட்டாருங்க அப்படின்னுவாங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றிலாம் சொல்லும்போது அப்படியே ஒரு மாறிட்டாருங்க. கிடையாது. ஆகதான் பவுல் கரெக்டாக தெளிவாக சொல்கிறாரு, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும். கடவுளை கரெக்டாக காமிக்கிறார். நல்ல மனுஷன், நல்ல பிரசங்கியார். நான் பவுலை ரொம்ப பெருமையாக அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவருடைய லைஃப்லாம் பார்க்கும்போது வந்து அழகாக தேவனை காண்பித்தவர். அன்றைய காலகட்டத்தில் யூதர்கள் காண்பித்த மாதிரிலாம் அவரும் ஒரு காலகட்டத்தில் கடவுள் தேவனை தப்பாக தான் புரிஞ்சு வச்சுருந்தார். ஆனால் இயேசுவை என்றைக்கு அவர் சந்தித்தாரோ, ஒரு என்கவுண்டர் அவருக்கு என்றைக்கே ஆச்சோ அன்றைக்கே பாருங்கள் தேவனை சரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார். வந்து என்ன சொல்கிறார், தேவனை காமிக்கும் போது இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாக இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எவ்வளோ பெரிய வெளிச்சம். நான் சும்மா சாதாரணமாக சிம்பிளாக சொல்கிறேங்க, இதில் இவ்வளோ விஷயம் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வந்து சாதாரணமாக வேதத்தை படிக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. வந்து எவ்வளோ இந்த ஒரு வார்த்தையிலேயே முழு உலகத்துக்கு சொல்லக்கூடிய பல விஷயத்தை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு எழுதி வைத்திருக்கின்றார். அதுதான் தேவனுடைய ஆவியானவர் பவுல் மூலமாக தேவனை பற்றிய ஒரு சரியான படத்தை கொரிந்து மக்களுக்கு காண்பிக்கிறதா நம்ம இந்த வேதத்தில் படிக்க ஆரம்பிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய இரக்கங்களின் தேவன் இருந்தார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஜனங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி தவறு செய்து திரும்ப என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவர்கள் வந்து பாவம் செய்து திரும்ப போய் மாட்டிக்கிட்டாங்க. வந்து ஆனாலும் பாருங்கள், இரக்கங்களின் தேவன் திரும்ப அவங்கள காப்பாற்றிக்கிட்டே இருந்தார். வேதத்தில் பார்க்குறோம். நம்ம பழைய ஏற்பாடு காலத்தில் படிக்கும்போது முதல் 5 புத்தகத்துக்கு மேலே தாண்டி போகும்போது பாருங்கள், ஒரு புஸ்தகம் இருக்குது. யோசுவாவுக்கு அடுத்த புஸ்தகம் நியாயாதிபதிகள்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. யோசுவா வரையில் மக்கள் கரெக்டாக போயிருக்கிறாங்க. அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இவங்க தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாருங்கள், திரும்ப தப்பு பண்ணுவாங்க. கடைசியில் ஆண்டவர் பாருங்கள் ஒரு ரட்சகனை எலும்ப பண்ணுவார், ஒரு நியாயாதிபதி எலும்ப பண்ணுவார். அந்த நேரத்தில் பாருங்கள் மக்கள் மனம் திரும்புவாங்க. அவருடைய நாட்கள் நல்லா போகும். அவரு போன பிற்பாடு திரும்பவும் இந்த மக்கள் பாவம் செய்வாங்க. திரும்பவும் தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். பழைய ஏற்பாடு காலத்திலே தேவன் எவ்வளோ நல்லவராக நமக்கு காமிக்கப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறோம், பழைய ஏற்பாட்டின் தேவனை கொடூரமானவராக காமிக்க ஆரம்பித்தாங்க. அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாகவே தீர்க்கதரிசி எழுதி வச்சுருக்கிறாங்க. தேவன் தம்முடைய இரக்கங்களை வெளிப்படுத்துவதற்கு, இரக்கங்களை காண்பிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வருவதாகலாம் எழுதப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மக்களுடைய இருதயம் கல்லாக இருந்தது. சில விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருந்தது. இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக வரவில்லை. பழைய ஏற்பாட்டு மக்களுக்காக இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் அவர்களுக்காக ரத்தம் சிந்தவில்லை, அவர்களுடைய பாவம் கழுவப்படவில்லை.
என்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தாரோ அன்றைக்கு தான் இந்த முழு உலகத்துக்கே மீட்பு எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பித்து விட்டது. அந்த நாட்களிலே கற்பலைகளிலே நியாயப்பிரமாணங்கள் எழுதப்பட்டது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு காரியம் தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டது. எடுத்து படிக்கலாம், நம்ம எடுத்து சேர்ந்து படிப்போம். எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு அழகான ஒரு தீர்க்கதரிசி இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாட்களுக்கு பிற்பாடு எப்படி அவருடைய இருதயம் மாற்றி அமைக்கப்படும் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சிருக்கிறார். படித்து காமிக்க 25 படிக்கிறேன். அப்பொழுது 36 எசேக்கியேல் 36:25 அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். யோசிச்சு பார்த்தீங்களா? இது எப்போ நடந்துச்சு? இது எப்போ? இயேசு கிறிஸ்து வந்து எப்படி கல்லான இதயத்தெல்லாம் மாற்றி நவமான இதயத்தெல்லாம் கொடுப்பார் என்பதை பற்றி பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தீர்க்கர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ நம்முடைய அன்னைக்கு கற்பனையில் எழுதப்பட்ட பிரமாணங்கள் இன்றைக்கு எங்கே எழுதப்படுகிறதுன்னு சொன்னால் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ கவனமாக கேட்டிங்கன்னா புரியும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், பேசப்படுகின்ற வார்த்தைகள்லாம் எங்கே போயிட்டு இருக்குதுன்னா உங்கள் இருதயம் என்று சொல்லக்கூடிய கற்பனைக்கு போயிட்டு இருக்குது. எல்லாம் அங்கே போய் ஸ்டோர் ஆகுது. அங்கே வந்து எல்லாமே பதிய ஆரம்பிக்கின்றது. படிப்போம், எடுத்து படிப்போம். எபிரேய புஸ்தகம் எல்லாம் சேர்ந்து படிப்போம். 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம். புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் அதை தான் பவுல் இங்கு மேற்கோள் காட்டுறதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாருடைய பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம பழைய ஏற்பாட்டில் வாழல, நம்ம புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு மக்கள் தேவனுடைய தாசர்களாக இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு மக்களாக நாம் தாசர்கள் அல்ல, அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். வேதம் சொல்கின்றது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சத்தியங்களெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தேவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் புரியும். இதெல்லாம் நம்ம தெரியாமல் தேவனை பற்றி சரியாக புரிந்து கொள்ள முடியாது. தேவன் ஆதியிலிருந்தே இரக்கமுள்ளவராக தான் இருக்கிறார். ஆதியிலிருந்தே அவர் கிருபை உள்ளவராக தான் இருக்கிறார். ஆதியிலிருந்தே அவர் நல்லவராக தான் இருக்கிறார். நம்ம தான் என்ன பண்ணுறோம், இன்றைக்கு சில விஷயத்தை வேதத்தில் படிக்கும்போது ஒருவேளை இப்படி பண்ணியிருப்பாரோ அப்படி பண்ணியிருப்பாரோ. நான் கூட பாருங்கள், சின்ன வயசில் வேதத்தை படிக்கும் போதெல்லாம் சில காரியத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சில காரியம் என் மனசில் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்னப்பா இப்படி 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 இப்படின்னு நம்ம யோசிப்போம் வந்து. ஆனால் பின்னாடி பார்க்கும்போது, பின்னாடி கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ கரெக்டாக எல்லாவற்றையும் மேட்ச் பண்ணுறாரு, அவர் எவ்வளோ தெளிவாக அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு என்றெல்லாம் புரிய ஆரம்பித்து. ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது சில இடத்துல நமக்கே பார்த்திங்கன்னா சில காரியத்தெல்லாம் நம்மளே ஜட்ஜி பண்ணுவோம். இப்படி என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு இப்படி காமிக்கிறாங்களா அப்படி காமிக்கிறாங்கன்னு நம்ம தோன்றும். ஆனால் பின்னாடி நீங்கள் ஆவியானுடைய ஒத்தாசையோடு நீ வேதத்தில் படிக்கும் போதெல்லாம் அது ஏன் நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, அதற்கு காரணம் என்ன என்பதெல்லாம் அவர் புரிய வைப்பார். ஆகவே பழைய ஏற்பாட்டு கற்பனைகள் எல்லாமே அன்பின் கற்பனைகள். தேவன் எதற்காக இந்த கற்பனைகள்லாம் கொடுத்தாரு? எதற்காக கொடுத்தாருன்னா நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி கவர்மெண்ட்டில் சட்டங்கள் ஏற்றுகிறார்கள். எதுக்காக சட்டங்கள் ஏற்றுறாங்க? மக்களை கொடுமைப்படுத்துறதுக்கா? இல்லை, மக்களை சீர்படுத்துறதுக்கு. பாருங்கள், இன்றைக்கி நீதிமன்றங்கள் காவல்துறை மட்டும் இல்லை என்று சொன்னால் நம்ம நாடு எப்படி இருக்கும்? நம்ம நாடு மட்டுமல்ல, எல்லா நாடுகளுமே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, சிக்னல் ஒரு ரோட்டில் சிக்னலில் நின்று பாருங்கள், அந்த இடத்துல டிராஃபிக்கில் நின்று பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ரூல் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கெல்லாம் நீங்கள் வந்திருக்கவே முடியாது. வந்து ஒருவேளை சில இடத்துல வந்து டிராஃபிக் போலீஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சில இடத்துல இருந்து டிராஃபிக் ரூல் கரெக்டாக அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்படுகின்றது. மக்கள் கரெக்டாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார்கள். யோசிச்சு பார்த்தீங்களா?
சில இடத்துல இல்லாத இடத்துல கொஞ்சம் இதாக இருக்கும், ஆனால் இருக்கிற இடத்துல யோசிச்சு பாருங்கள். ஆனால் இல்லாத இடத்துல கூட மக்கள் அவங்களுடைய மூளையில் மைண்டில் பதியப்பட்டிருக்குது, இந்த இடத்துல இதை ஃபாலோ பண்ணணும், இந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் போனால் டிராஃபிக் வந்து அதிகமாயிரும், அதனால் மக்களுக்கு பிரச்சனை உண்டாகும். நம்ம மனசே நம்ம மனசுலேயே சொல்ல விஷயங்கள் யோசிக்க தோணுது. எப்படி யோசிக்க தோணுது? அவங்க ஏற்கனவே இதெல்லாம் எழுதி வைத்து விட்டார்கள். இந்த சட்டங்கள்லாம் ஏன் ஏற்றப்பட்டார்கள்? அவங்க நன்மைக்காகவா? கிடையாதுங்க. இந்த பூமியிலே ஏற்றப்பட்ட சட்டங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கின்ற கோர்ட் நீதிமன்றங்களாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நன்மை பயக்கும் விதத்தில் தான் எல்லாவற்றையும் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதே போல் தான் தேவன் வேதத்தில் கற்பனைகள், நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் ஏன் மக்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னால் அவங்களை சித்திரவதைப்படுத்துறதா கிடையாது, அவங்கள தண்டிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவங்களாம் கொடுக்கப்படலை. ஏன் கொடுக்கப்பட்டது? தேவன் அவர்கள் மீது இரக்கமுள்ளவராக இருந்ததுனால மனிதர்களுடைய நல்வாழ்வுக்காக அவைகளை கொடுத்தார் என்பதை நாம் நன்றாக பதித்து கொள்ள வேண்டும். ஆனாலும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? மக்கள் அதெல்லாம் கீழ்ப்படியாமல் போனாங்க. திரும்ப 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 தவறுகள் செய்து கொண்டே இருந்தார்கள். பாருங்கள், முழுக்க முழுக்க தேவன் சொன்ன பிரமாணங்களெல்லாம், ஒரு சில பிரமாணத்தை சொன்னால் உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன் மக்களுடைய நல்வாழ்வு அதில் எவ்வளவு அடங்கியிருக்கிறத பார்த்தாலும் அவ்வளவு நல்வாழ்வு ஒவ்வொரு பிரமாணத்துலேயும் தேவன் அடக்கி வச்சுருக்கிறார். நம்ம அதை பார்க்குறது கிடையாது. என்னப்பா இவர் இப்படி பண்ணுறாரு. சிலதை பாருங்கள், பேரண்ட்ஸுங்க பிள்ளைகளை கண்டிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நாட்கள் ஆக ஆக தான் ஆச்சே, அன்றைக்கி மட்டும் எங்கள் அப்பா இதை சொல்லலைண்ணா, எங்கள் மம்மி இதை சொல்லலைண்ணா, அன்றைக்கி மட்டும் பெரியவங்க இதை எங்களை சரி பண்ணலன்னா நாங்கள் எப்படியோ போயிருப்போமே என்று எப்போ யோசிப்பாங்கன்னா எல்லாம் அடிப்பட்ட பிற்பாடத்தை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதற்கு முன்பாக சொல்லும்போது என்ன பண்ணணும்? பெற்றோர்கள் சொல்லும்போது அதுக்கு முன்பாகவே கீழ்ப்படியும் போது நான் சொல்கிறேன், பல பிரச்சனைகளுக்கு நாம் தப்பித்து கொள்ளலாம். நம்முடைய பரம தகப்பன் கூட இந்த பிரமாணங்களை ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு? அவருடைய நன்மைக்காகவா? கிடையாது. இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய நன்மைக்காக, உங்களுடைய நன்மைக்காக தேவன் இதில் எழுதி வைத்திருக்கின்றார். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக பார்க்காதீங்க. என்னங்க, சில பேர்லாம் பாருங்கள் கிறிஸ்துவுக்குள் வர பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, எங்கள் பைபிளில் இப்படி எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களான்னு வாங்க. இல்லைங்க, கஷ்டமானது தேவன் நமக்கு கொடுக்குறதே கிடையாது. சுலபமானது தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய லாபத்துக்காகவே தேவன் இந்த வேதத்தை நமக்காக எழுதி கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த வார்த்தைகளை மனதில் பதித்து கொள்ள வேண்டும். அன்பின் தேவன் நமக்காக எழுதி கொடுத்திருக்கின்றார். தேவனுடைய படைப்புகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். படைப்புகளை பார்க்கும்போதே தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பது நமக்கு தோன்ற ஆரம்பிக்கின்றது. ஆமென். இந்த உலகத்தை தேவன் மனிதர்களுடைய குடியிருப்புக்காகவே பிரத்யேகமாக தேவன் உண்டாக்கி இருக்கிறார். பாருங்கள், சமீபத்தில் இந்த சோசியல் மீடியாஸ்லாம் சில விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, இன்னொரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படி செவ்வாய் கிரகம், வியாழன் கிரகம் சொல்லி வானத்தில் அண்டை வெளியிலே எப்படி சில கிரகங்கள்லாம் கோள்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குதோ அதே போல் இன்னொரு கோள்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். அதில் இப்போ பயிரிட முடியும், தண்ணீர் இருக்குது கண்டுபிடிச்சிருக்குறாங்க. அங்கே மனிதர்கள் போய் சுவாசிக்க முடியும் என்பதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ கண்டுபிடிச்சிட்டு வராங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்னும் எத்தனை கோலங்கள் இப்படிலாம் கண்டுபிடிச்சா கூட நன்றாக கவனித்துக் கொள்ளும். வேதம் சொல்வது தான் உண்மை, வேதம் சொல்கின்ற சத்தியம். இந்த பூமி பைபிளில் படிப்போம். ஏசாயா புஸ்தகம் 45:18 என்ன தான் இன்றைக்கி சயின்ஸு, என்ன தான் இன்றைக்கி விஞ்ஞானம், என்ன தான் இன்றைக்கி விஞ்ஞானிகள் ஒவ்வொரு கிரகத்தில் போய் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா கூட தேவன் என்ன வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை படிக்கும்போது நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். தேவனை நாம் பார்க்கும்போது 45:18 நம்ம எல்லோரும் சேர்ந்து படிப்போம். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நீங்கள் என்ன சோசியல் மீடியாவை பார்த்தாலும், நான் அடிக்கடி திரும்ப எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறேன், சோசியல் மீடியா அந்த யூடியூப்பில் வர எல்லாவற்றையும் நம்பி விடாதீர்கள். வேதம் சொல்வதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், இறுதி வார்த்தை வேதம் தான். ஏன்னா அவங்க இல்லை பாஸ்டர் யூடியூப் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க கரெக்டாக தான் பாஸ்டர் சொல்லுவாங்க. கவனமாக கேளுங்க, நம்பி விடாதீர்கள், நம்பி ஏமாந்து விடாதீர்கள். யாரோ சொல்கிறதெல்லாம் நம்பிடாதீங்க. வேதம் சொல்கின்றது மட்டும்தான் உண்மை. என்ன தான் யார் யூடியூப்லேயோ சோசியல் மீடியாஸ்லேயோ இல்லை இது அது இதுன்னு சொல்லி மக்களை திசை திருப்ப நினச்சாலும் நீங்கள் உடனே அதில் மயங்கி விடாதீர்கள். பாஸ்டர் இப்படி இருக்குதாமா அப்படி இருக்குதாமா, நிப்பாட்டுங்க. தேவன்
அதை குறித்து என்ன சொல்கிறாருன்றதை கவனிக்கணும். என்னதான் வேறு கிரகங்களை கண்டுபிடிச்சாலும் தேவன் மற்ற கிரகங்களை மனுஷனுடைய குடியிருப்புக்காக உண்டாக்கவில்லை. வேதம் சொல்கின்றது, வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து. என்னதான் நீ கண்டுபிடிச்சாலும் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த பூமியை தான் கர்த்தர் மனுஷன் குடியிருப்புக்காக சிருஷ்டித்திருக்கிறார். ஆமாம். அப்போ நம்ம எதை ஏற்றுக்கொள்ளணும்? யூடியூப்காரன் சொல்கிறத ஏற்றுக்கொள்ளணுமா, இல்லை சோசியல் மீடியாக்காரன் சொல்கிறத ஏற்றுக்கொள்ளணுமா? நல்லா கவனிக்கணும். வேதம் நம்மை உண்டாக்கின இறைவன் எழுதி வைத்த வேதம், நம்முடைய நல்வாழ்வுக்காக எழுதி வைத்திருக்கிற வேதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், குடியிருப்புக்காக இந்த பூமியை உண்டாக்கி இருக்கிறார். மனிதர்கள் கண்டுபிடிக்கலாம், ஆனால் மனுஷன் குடியிருப்புக்காக உண்டாக்கப்பட்டது. வானங்களை சிருஷ்டித்து பூமியை நமக்காக உண்டாக்கி இருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், இந்த சூரியன், இந்த நட்சத்திரங்கள், இந்த கோலங்கள், இவை எல்லாமே பார்த்திங்கன்னா வெறுமையாக தான் இருக்குது. சில விஷயங்கள் அதில் இருக்குது, ஆனால் அவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மனிதனுடைய குடியிருப்புக்காக அல்ல. ஆனால் பூமியை மட்டும்தான் மனுக்குலத்துக்காக படைத்தார், நமக்காக படைத்தார். சொல்லுங்கள், இந்த பூமியை தேவன் எனக்காக படைத்தார். ஆமென். இந்த பூமியில் எவ்வளவு தண்ணீர் வசதி இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் யோசித்து பார்த்தாலும் அப்பா, தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர். சில இடத்துல படைப்புகள் நம்ம பார்க்க மறந்துடுறோம். தேவன் எவ்வளவோ அதில் தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க மறந்து விடுகின்றோம். சந்திரனில் போய் இறங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஜாக்கெட் போட்டு தான் இறங்க முடியும். ஜாக்கெட்னா இந்த விண்வெளி ட்ரெஸ்ஸோடு தான் அங்கே போய் இறங்க முடியும். அங்கே போய் இப்போலாம் பாருங்கள், வெயில் கொஞ்சம் அதிகமான சட்டையெல்லாம் கழட்டிட்டு நல்லா தூங்குறோம். ஜென்ஸை சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள், நல்லா இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இதே மாதிரி இல்லை, நான் விண்வெளியில் போய் நான் அங்கே போய் சட்டையை கழுவி தூங்குவேன்னா அவ்வளோதான். அங்கேருந்து கீழே ஒரு ஒரு எலும்பு பீஸ் கூட கிடைக்காது. அந்த மாதிரி அங்கே இருக்கிற வாயுக்கள் மனிதனை அரிச்சு போட்டுரும். மனுஷனை ஒன்றுமில்லாமல் ஆகிக்கிறோம். கடவுள் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். இந்த பூமி அவருடைய படைப்பு பார்க்கும்போதே அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் நமக்கு தோன்றுகிறது. ஆமென். யோசிச்சு பாருங்கள், இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு விட்டுங்க பார்க்கலாம், எவ்வளோ நல்ல ஒரு ஆக்சிஜனை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு பாருங்கள். என்ன சொல்கிறாங்க சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 75% நைட்ரஜனும் 23% ஆக்சிஜனும் கலந்து வச்சிருக்கிறாராம் நம்ம சுவாசிக்கின்ற காற்றில். எவ்வளோ நல்லவர் பாருங்கள் கர்த்தர். என்னைக்காவது நான் நீ முழிக்க மட்டும் தான் முடியும், அதாவது நீ ஒன்றும் இழுக்க முடியும், வெளியே விட முடியாது. அதெல்லாம் நீ அங்கே தான் போய் விடணும்னு சொன்னோம்னா அவ்வளோதான். இந்த உலகத்தில் யாருமே உயிரோடு இருக்க முடியாது. ஒவ்வொரு தடவையும் மூச்சை இழுத்து வெளியே விடும்போதே கடவுள் எவ்வளோ இரக்கமுள்ளவர் நமக்கு தோன்றுகிறது. அவர் மட்டும் மூச்சை பிடிச்சிக்கிட்டாருனா, இது ஏன் காத்து மவனை தொலைஞ்ச இது இழுப்ப அப்படின்னு சொன்னார்னா அவ்வளோதான். அன்றைக்கி உலகத்தில் யாருமே உயிரோடு வாழ முடியாது. நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் தேவன் நல்ல மழை, நல்ல காற்று, நல்ல வெயில், இதை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்குறாரே. இயேசு ஆண்டவர் பிதாவாகிய தேவனை எவ்வளவு அழகாக காமிக்கிறார் பாருங்க. பரலோக பிதா என்பதை அழகாக காமிக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பூமி சூரிய வெப்பத்தினால் வெந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த பூமியை கர்த்தர் 3 மடங்கு தண்ணீரினால் கர்த்தர் பூமியை நிரப்பி இருக்கிறார். ஹலோ, யோசிச்சு பாருங்க. இந்த பூமி உருண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், மேலே நிலப்பரப்பு இருக்கிற மாதிரி தெரியும். எதுக்காக? இந்த எல்லா இடத்துலையும் 3 அதாவது 4ல் 3 பங்கு தண்ணீராகவே நிரம்பி இருக்குதுன்னா ஏன் இதெல்லாம் கர்த்தர் வச்சுருக்க? யோசிச்சு கடலை பார்க்கும்போதெல்லாம் எதுக்கு வச்சுருக்க பார்த்துருக்கீங்களா? நம்ம கடல் போனால் அங்கே போய் செல்ஃபி எடுக்க தான் பார்க்குறோம். நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். கடலை பாருங்கள், ஏன் உண்டாக்குனார் அதை தெரியும். கடவுள் யாருன்றதை காமிக்கிட்டே உன் நல்வாழ்வுக்கு தாண்டா என்னையே உண்டாக்கி வச்சுருக்கேன். கடல் நம்மளை பார்த்து சொல்லணும். நான் மட்டும் சூழ்ந்து இல்லைன்னா நீ அவ்வளோதான், அம்போ நீ காலி ஆயிடுவேன். சூரியன்லேருந்து அவ்வளோ வெப்பம். நீ கூட பாருங்க, நீ வெயில் அதிகமாக இருந்துச்சு, எவ்வளோ வெயில் இல்லைங்களா? இப்பயே இப்பயே எப்படின்னா இன்னும் 2 மாதம் கழிச்சு என்ன பண்ண போகுதுன்னு தெரிலன்றாங்க. நான் கர்த்தர் இருக்கிறவங்களும் கரெக்டாக கொண்டு போவார்.
பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்த மாட்டாதுன்னு கருத்தை சொல்லியிருக்காரு. எவ்வளோ கருத்தை நல்லவர். 3% தண்ணீர்னால் பூமியை நிரப்பியிருக்க. ஏன்? மனுஷன் குடியிருக்கணும். அது மட்டும் அல்ல, யோசிச்சு பாருங்க, இந்த சூரிய வெப்பத்துக்கு இந்த தண்ணீர்லாம் பாருங்கள் எப்போதுமே அது இழுத்து கொள்ளப்படும். இந்த தண்ணீர்லாம் சூரிய வெப்பத்தில் எளிதில் நீராவியாகி விடக்கூடாது என்பதற்காக கடல் தண்ணீர்லாம் உப்பாக கருத்து மாற்றிருக்கிறார். ஹலோ, சில பேர் என்னையா இவ்வளோ தண்ணியை வச்சு குடிக்க முடியலையா, குடித்தா கிட்னி ஃபெயிலியர். ஆமாம், கண்டிப்பாக கடல் நீரை குடித்தா கிட்னி ஃபெயிலியராக தான் ஆகும். எதுக்காக கருத்து உப்பா வச்சிருக்கிறாரு? யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் வாயில் வைக்கும்போது ஆன்னுவீங்க, அது சொல்லுவேன், நீ இல்லைடா, உப்பு மட்டும் இல்லைன்னா நான் டக்குன்னு சல்லுன்னு நீராவியாக மாறி இங்கே தண்ணியெல்லாம் காலியாக போயிடும், அப்புறம் நீ அவ்வளோதான், இருக்கிற வெயிலுக்கு நீ தொலைஞ்ச அப்படின்னு இந்த கடல் தண்ணீர் நம்மை பார்த்து சொல்கிறது. கடவுள் என்னை ஏன் இந்த இவ்வளோ உப்பாக உண்டாக்கிறனால புரிஞ்சுக்க, உன் நல்வாழ்வுக்காக தான் என்னையை உப்பாக உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஹலோ, யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அவ்வளவு நல்லவர். இந்த பூமியில் ஏராளமான விருட்சங்களை கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்க. எதற்காக ஏராளமான விருட்சங்களை மரங்களையும் கடவுள் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு? மனுவர்க்கத்திற்கு தேவையான அனைத்து விதமான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது அதுதான். மரங்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும். ஹலோ, என்னைக்காவது நன்றி செலுத்திருக்கீங்களா? நான் அடிக்கடி நன்றி செலுத்துவேன். அடிக்கடி ரோட்டில் போகும்போதெல்லாம் சில இடத்துல தேங்க்லாம் சொல்லிட்டு போவேன் சில மரங்களுக்கெல்லாம். ஆமாம், ஏதாவது ஒன்றா கடவுள் நீ இருக்க ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில மரங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு போவேன். ரொம்ப தேங்க்யூ. சிலது வாக்கிங் போகும்போதெல்லாம் நல்ல நல்ல மரங்களாக இருக்கும் பாருங்கள், அது தொட்டெல்லாம் ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. ஹலோ, ஆனால் சில கவர்மெண்ட்டு பாருங்கள் நல்ல நல்ல மரங்களெல்லாம் வெட்டி போட்டுடுறாங்க. அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. நல்ல மரங்கள் எல்லாம் பூமியில் ஏராளமான மரங்கள். நான் சொல்கிறேன், நன்றி செலுத்தணும், கடவுளுக்கும் நன்றி செலுத்தணும், அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த மரத்தை பார்த்து பரவாயில்ல, நீ இருக்கிற ரொம்ப நல்லதுப்பா, நல்லதெல்லாம் கொடுக்குற, எனக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குற, ஒரு தேங்க்ஸ் சொல்லி பாருங்கள். அது ரொம்ப நன்றி உள்ளதாக அது நமக்கு மாற ஆரம்பிச்சிடும். என்னைக்காவது யோசிப்பார், மரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வேலையை பண்ணி என்னைக்காவது நம்ம தேங்க்ஸ் பண்ணியிருக்கிறோமா? நமக்கு அதுக்கு காது இருக்குது இல்லை, அதுக்கு காது இருக்குது. அத்தி மரத்தை பார்த்து சபிக்கும் போது அது பட்டு போச்சா இல்லையா? அது காது இருந்தோம்னா கேட்டு உடனே செயல்பட்டுச்சு. அவரே சொல்லிட்டு நம்ம ஒழுங்கு மரியாதை போயிடலான்னு சொல்லி போயிடுச்சு. நான் சொல்கிற கவனமாக கேளுங்க, தேங்க்ஸ் சொல்ல பழகுங்க. நீ என்னங்க இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லணுமா? ஆமாங்க, தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆண்டவருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும், அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி பாருங்கள். அது இன்னும் நல்லாவே எப்போ நம்ம வருவோம் என்று எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு நன்றி சொல்ல ஒரு மனுஷன் இந்த பக்கம் போகிறானேன்னு சொல்லிட்டு பாருங்கள், யோசிச்சு நல்ல ஆக்சிஜன் அது வெளியிடுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எவ்வளோ கெட்ட கார்பன் டை ஆக்சைடு இருக்குது பாருங்கள், அது எல்லாவற்றையும் அது இழுத்து கொள்ளுகின்றது. யோசிச்சு பார்த்தீங்களா? அது மட்டும் நம்ம இந்த மரங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த ஊரே நாரி போயிருக்கும். ஹலோ, புரிஞ்சுங்களா? மரங்கள் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், தொலைஞ்சோம், செத்தோம். ஆகவே என்ன சொல்லுது எல்லாம் இந்த படைப்புகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அவர் அவ்வளவு இரக்கம் உள்ளவர். நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? மனுஷன் தான் பாருங்க, என்ன ஆண்டவரே இப்படி பண்ணுறீங்க, என்ன ஆண்டவர் இப்படி செய்கிறீங்க, என்ன ஆண்டவரே. இந்த இயற்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் கை கால் இருந்துச்சா பண்ணுறேன், என்னடா பேசுகிறேன்னு சொல்லி பட்டுன்னு அது நம்மளை போட்டிருக்கோம். என்ன பேசுகிற நீ? யோசிச்சு பாருங்க. ஒரு மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த வாயுவை எடுத்து ஸ்டார்ச்சி தயாரித்துட்டு மீண்டும் அதை ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய வாயுவாக திரும்ப கொடுக்குது. ஒரு ப்ராசஸ் பண்ணுது. எவ்வளோ பெரிய மிகப்பெரிய வேலையை செய்யுது. நம்ம செய்கிறத விட அது பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்குது. கடவுள் அவ்வளவு இரக்கம் உள்ளவராக நம்ம மீது இருக்கின்றார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படித்து காமிக்கிற எடுத்துக்கோங்க. அங்கு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும்போது எப்படி பின்பு தேவன் பகலுக்கு இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். கவனமாக கேளுங்க, கடவுளுக்கு கேலண்டர் அவசியம் கிடையாது, நமக்கு தான் கேலண்டர் அவசியம். எதுக்காக சூரியன் சந்திரன்லாம் படைத்தார் தெரியுங்களா?
கவனமாக கேளுங்க. கால குறிப்புக்காக ஒருவேளை இந்த சூரியன் சந்திரன் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லினோம்னா, பகல் இரவு என்ற ஒரு காரியமே இல்லைன்னு வச்சுக்கங்களேன், கால சூழ்நிலைகள் என்ற மாற்றமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, மனுஷன் எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பான். இன்னும் இருட்டாவே இருக்குது, இன்னும் இருட்டாவே இருக்குது, இன்னும் இருட்டாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பான். கர்த்தர் ரொம்ப நல்லவர் பாருங்க. அதே போல் வெளிச்சமாகவே இருந்தாலும் மனுஷன் போனான், இரவாக இருந்தாலும் மனுஷன் செத்தான். அது மட்டும் இல்லை, பூமியை 23 டிகிரி சாய்மானத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறாராம். விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க 23 டிகிரி சாஞ்சி இருக்குது பூமி. எதுக்கு சாஞ்சிருக்குது? அது சாய்வதன் மூலமாக தான் கோடை காலம், வேநீர் காலம், குளிர்காலம், வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய பல காலங்கள் உருவாவதற்கு காரணமாக அவைகள் இருக்குது. இன்னும் கடவுள் இப்படி சாட்சி வச்சிருக்கிறாரு, அவர் அவ்வளோ ஞானி. இல்லைன்னா ஒரே காலம் வந்து இந்த உலகத்தில் மனுஷன் உயிர் வாழ்வதற்காக அவைகள்லாம் செய்திருக்கிறார் நம்முடைய தேவன் எல் ஷடாய். ஆமென். நன்றாக தேவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அழகா நமக்கு காண்பித்தவர் நம்முடைய ஆண்டவர். அதுதான் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்றாரு, அவர் யார்? இரக்கங்களின் பிதா. ஆமென். பாருங்க, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னொரு காரியம் சொல்கிறோம் பாருங்க. இவர் இப்படி இரக்கத்தை பாருங்க, இவர் இரக்கத்தை வெளிப்படுறது யாரை? பிதாவை காமிப்பதற்காக இவ்வளோ காரியம் பண்ணுறாரு பாருங்க. ஒரே ஒரு சம்பவத்தை படித்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், அதுலேருந்து விலைக்கு இன்றைக்கு நம்ம இந்த செய்தியை இன்றைக்குள்ள செய்தியை நிறைவு செய்வோம். வேதத்தில் பாருங்கள், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை சொல்லுவோம். 10ஆம் அதிகாரத்தை சொல்லுவோம். அங்கு 30 படிக்கிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றீராக விட்டு போனார்கள். இங்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு மனுஷன் வந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டான் என்று வருகின்றது. எருசலேமிலிருந்து எரிகோ. எருசலேமை பற்றி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, அது உயர்ந்த பட்டணம், எரிகோ வந்து தாழ்ந்த ஒரு பட்டணம் என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவன் எருசலேமிலிருந்து கீழே போகிறான் என்று சொல்கிற ஒரு காரியம், உயர்வான இடத்துலேருந்து அவன் தாழ்வான இடத்தை நோக்கி போனான் என்பதாகவும் சரித்திர ஆசிரியர்கள் இதை பற்றி விலைக்கு சொல்கிறாங்க வந்து. அப்போ அங்கேருந்து கீழே போகிற ஒரு வாழ்வு. இன்னும் சொல்லப்போனால் எருசலேம் சமாதானத்துக்குரிய ஒரு பட்டணம், எரிகோ ஒரு சாபத்துக்குரிய ஒரு பட்டணம். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலே யோசுவா வந்து அந்த பட்டணத்தை குறித்து ஒரு சாப வார்த்தைகள்லாம் எழுதி வச்சுட்டு போனார் வந்து. அப்போ யோசுவா புஸ்தகம் போவோம், 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோசுவா 6:26 படித்து காமிக்கிறேன் பாருங்கள். 26. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எலும்பு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரங்களை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். அப்போ இந்த எரிகோ பட்டணம் ஒரு சாபத்திற்கு அடையாளமாக பேசப்பட்ட ஒரு பட்டணமாக இருக்கின்றது. இவன் தேவ சமாதானத்தை விட்டுவிட்டு கேட்டுக்கு பயணம் செய்கின்ற ஒரு பயணத்தை குறிக்கின்றது தான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். கள்ளர்கள் என்று சொன்னாலே இந்த இடத்துல பார்க்குறோம், கள்ளர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. கள்ளர் கையில் அகப்பட்டான். வேதம் சொல்கின்றது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். பிசாசுடைய கேரக்டர் திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. ஒரு கள்ளர்கள் கொள்ளக்காரங்க மாதிரி செயல்படுறது அவனுடைய வேலையாக இருக்கிறது. கள்ளனுடைய வேலை என்ன? வஸ்திரங்களை, பைபிளில் போடப்பட்டிருக்குது, வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனான். அதாவது அரை உயிரா, குற்று உயிர் என்று சொன்னால் அரை உயிரா. எப்படி போடப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில்? லெஃப்ட் ஹிம் ஹாஃப் டெட் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அரை உயிராக, உயிருக்கு ஊசல் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல வந்து ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனு குலம் கூட அப்படி தான் இருக்குது, உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு தான் இருக்குது வந்து, அரை உயிராக தான் இருக்குது வந்து. நடைப்பிணங்களாக தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்திலே சமாதானம் இல்லை, உடம்பிலே ஆரோக்கியம் இல்லை, கையின் பிரயாசத்தில் விருத்தி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. நீங்கள் யோசிப்பார் உலகத்தில் மக்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கலக்கத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வந்து. முதல் குரூப் பார்த்தீங்கன்னா கள்ளர் குரூப். சொல்லுங்கள், கள்ளர்கள். பிசாசு அவன் பெரிய கள்ளன்.
நிறைய பேருடைய வாழ்வில் நிறைய விஷயத்தை திருடி இருக்கிறான் நம்முடைய வாழ்வில் ஏகப்பட்டதை திருடி இருக்கிறான் இல்லைங்களா? இந்த உலகத்தை நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவனுடைய பிடியிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டோம். ஆனால் இந்த உலகத்தில் பாருங்கள், மக்கள் அவனுடைய பிடியில் இருக்கிறாங்க. அரை உயிராக, குற்றுயிராக, ஒரு ஹாஃப் டெட் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அரை உயிராக தான் அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்த ஒரு குறிப்பு வருது பாருங்கள், படிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது 31, அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை அவன் கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடி ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இது 2வது குரூப். என்ன குரூப்புன்னா, இவர்கள் இந்த லேவியர்களும் ஆசாரியர்களும் மத தலைவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். முதல் குரூப் பார்த்தீங்கன்னா கள்ளர் குரூப்பு, கொள்ளக்காரன் குரூப். 2வது குரூப் பார்த்தீங்கன்னா மத தலைவர்களுக்கு இணையாக சொல்லப்பட்ட ஒரு குரூப். இவங்க கூட பாருங்கள், மனுஷன் முக்கியம் கிடையாது, ஆராதனை தான் முக்கியம் ஓடுறவங்க அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவங்களும் பார்க்குறாங்க, இவனை பார்க்குறாங்க, பைபிளில் போடப்பட்டிருக்குது. அவர்களும் பார்த்து அவனை கண்டு ஒரு பக்கமாக விலகி போய்விட்டார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் இன்னொரு 33 படிக்கிறோம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட அவனுடைய காயங்களுக்கு எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவன் செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். இப்படி இருக்க கல்லறு கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். கவனமாக கேளுங்க. இவன் சமாரியன், ஒருத்தன் கள்ளன், ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா மத தலைவர்கள் குரூப்பு, இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா சமாரியன். கவனமாக கேளுங்க. இது ஒரு பெரிய ஒரு இதாகவே சொல்லுவாங்க கோட்பாடு. இதில் இருக்க 3 விதமான கோட்பாடுகள் இருக்குது. என்ன கோட்பாடுகள்னா, கள்ளன் அவன் என்ன கோட்பாடுக்குரியவன்னா, உனக்குரியதெல்லாம் எனக்குரியதுன்னு வாழ்கிறவன். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதெல்லாம் என்னுடையதுன்னு வாழ்கிறவன். 2வது மத தலைவர் என்ன சொல்கிறாங்களா, என்னுடையது எனக்கு தான், நான் எவனுக்கும் கொடுக்க மாட்டேன்ற லாஜிக்கில் வாழ்கிறவன். 3வது ஒரு குரூப்பு சமாரியன் இருக்கிறான். அவனுடைய என்னன்னா, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஆமென். யோசிப்பாரு, கள்ளனுடைய லாஜிக் என்ன, உன்கிட்ட என்ன இருக்குதோ அது என்னுடையது. மத தலைவருடைய லாஜிக் என்ன, அவங்களுடைய கொள்கை என்ன, என்னுடையதெல்லாம் என்னுடையது. ஒரு சமாரியன் வருகின்றான். அவனுடைய கேரக்டர்லாம் இப்போ சொல்ல போகிறோம் பாருங்கள். அவனுடைய கேரக்டரை பார்க்கும்போது சொல்லுது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஆமென். ஒரு தடவை இந்த இளையகுமாரனுடைய கதையில் பார்க்கும்போது கூட லாஸ்ட்டில் ஃபைனலில் அவர் சொல்கிறாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறதே மகனே, நீ எப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற, நம்ம சந்தோஷப்பட்டு கழி கூற வேண்டியதான் நம்முடைய வேலையாக இருக்குது, நீ எப்படி பண்ணுற அப்படின்ற ஒரு கேள்வியை தகப்பன் வைக்கிறதை பார்க்கின்றோம். அங்கே சொல்கிறாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. இன்றைக்கு தேவன் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. தேவன் எப்போதும் நம்மள்ட்ட இருந்து பிடுங்கிறவர் கிடையாது, பிடுங்கிறவர் திருடன் கிடையாது. பிசாசு அப்படிப்பட்டவன். தேவன் நல்லவர். எத்தனை கோடியை வச்ச, எத்தனை ஜீரோ ஒன்றை போட்டு எத்தனை ஜீரோ போட்டாலும் நான் சொல்கிறேன், போட்டுக்கிட்டே இருக்கலாம், எழுதிட்டே இருக்கலாம், அவ்வளோ மடங்கு தேவன் நல்லவர். ஆமென். புரிஞ்சுச்சிங்களா? பிசாசு ரொம்ப மோசமானவன், கெட்டவன், கெட்டதுலேயும் கேடு கெட்டவன். இன்னும் அது எவ்வளோ வேணாலும் சொல்லிட்டே போகலாம் அவனை பற்றி. இன்னொரு குரூப் பாருங்கள், மத தலைவர் குரூப்பு. அது என்னுடையது. சில பேர் இன்னைக்கு சுயநலவாதிகளாக இப்போ இப்படி வாழ்கிறாங்க. ஒரு நயா பைசா வெளியே எடுக்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. நல்ல சமாரியன் பைபிளில் போடப்படுது. அதுதான் இந்த கதையை படித்தா சொல்லுவாங்க, இன்னைக்கு நல்ல சமாரியன். ஒரு பாட்டு பாடுவோம், நல்ல சமாரியன் இயேசு அப்படின்னு ஃபாதர் ஒரு அழகான ஒரு பாட்டெல்லாம் ஏற்றிருக்கிறார் ஆமென். எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் பல சூப்பர் பாட்டெலாம், அந்த வரிகளெல்லாம் ஃபாதர் வரிகள்லாம் பாட்டெலாம் படித்தா அவ்வளோ நல்லா இருக்கும். அன்றைக்கு கூட ஒரு பாட்டு பாடினார், இவ்வளோ விஷயத்தை எழுதி வச்சிருக்கிறாரு இப்போ அந்த பாட்டில் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். நல்ல சமாரியன். அப்போ பாருங்கள், இந்த சமாரியன் கழுதையை விட்டு கீழே இறங்குறார். நம்முடைய சமாரியன் பைபிளில் போடப்பட்டிருக்குது, தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆமென். யோசிச்சுப்பார், நம்ம சமாரியன் நல்ல சமாரியன். அவர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் வெறுத்து இந்த உலகத்தில் மாட்டு கொட்டைகளை பிறந்து பாவிகளை மீட்கும்படி, பாவிகளை ரட்சிக்கும்படி ஒரு ஈனச் சிலுவையை சுமந்து கொண்டு மனுக்குலத்தின் சார்பாக கல்வாரி சிலுவையில் தொங்கினார். இவ்வளோ பெரிய ஒரு தியாக செயல் பாருங்க. ஏன்? இதெல்லாமே மனுக்குலத்தின் மீது அவர் வைத்த இரக்கம், தயவு, காருண்யம், அன்பு.
அவதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அப்படின்றார். நீ அவர்கிட்ட போய் கேட்டீங்க, என்னப்பா பவுல் இப்படிலாம் ஊழியம் பண்ற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்ல, ஒன்றும் இல்லையா, அவருடைய அன்பு தான் என்னை தள்ள வச்சுக்கிட்டே இருக்குது, அவர் அன்பு தான் என்னை அனுப்பிட்டு இருக்குது. இயேசுவின் ஊழியம், இயேசு முழுக்க முழுக்க அவர் செய்த ஊழியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் கூட சொல்ல டயர்டாகும் பாருங்க. அவர் பாருங்க டயர்டாக, அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயர்டாகிற மாதிரியே தெரியாது. நைட்டெல்லாம் பார்த்தா ப்ரேயர் பண்ணுறவராக இருப்பார், காலையில் பார்த்தீங்கன்னா அவர் எழுந்திரிச்சு ஊழியம் பண்ணுறவராக இருப்பார். ஃபுல்லாக மத்தியானம் ஒரு மணி நேரம் தூங்கினா தான் நல்லா இருக்குது. இயேசு அந்த மாதிரிலாம் தூங்கின மாதிரி நம்ம பார்க்கல, பைபிள் எழுதப்படலை. தூங்கியிருப்பார், ஆனால் என்னைய மாதிரிலாம் தூங்கியிருக்க மாட்டார். உண்மைதான் சொல்கிறேன். அவ்வளவு யோசிச்சு பாருங்க, எல்லாவற்றையும் எதுக்காக செஞ்சார்? அன்பு. எல்லா இடத்துலையும் பாருங்கள், மனதுருக்கத்தால் 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 இரக்கத்தால் நிரம்பி அவர் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருந்தார். ஆமென். இன்றைக்கும் அதே தேவன் மாறாதவர். இன்றைக்கு என் மீதும் உங்கள் மீதும் அதே தேவன் இரக்கமுள்ளவராக, அன்புள்ளவராக, தயை உள்ளவராக தான் இருக்கிறார். ஃபுல் ஆஃப் கம்பேஷன் போடப்பட்டிருக்குது. அவர் மனம் உருக்கம் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர் அப்படி என்று போடப்பட்டிருக்குது. ஃபுல் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேவன் அவருடைய முகத்தில் துப்புனாங்க. யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் பொறுமையாக சகிச்சுக்கிட்டார். ஒப்பு கொடுத்தார். மனிதர்கள் துப்பப்படுறதுக்கு தனி ஒப்பு கொடுத்தார். காரி துப்புனாங்க, உமிழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம இருந்தால் லைட்டாக எச்சப்படணும். பேக் என்னடா அது, பஸ்ஸில் போகிறப்ப லைட்டாக வேணா லைட்டாக சாரல் அவ்வளோதான் எகிரி அடிப்பானுங்க. பாருங்க, என்னடா அப்படி பண்ணுறேன் அடிப்பானுங்க. ஐயோ, அது அவ்வளோ பெரிய அவமானம். யாராவது காரி துப்பிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய அவமானம். அதெல்லாம் ஏன் வாங்கிட்டாரு? என் மேலே உங்கள் மேலே வச்ச அன்பு. குற்றுயிராய் கிடந்த ஒரு மனிதனை இந்த சமாரியன் அவன் தன்னுடைய கழுதை மேலே ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவனுக்கு திராட்சை ரசமும் எண்ணெயும் வார்த்து காயம் கட்டி எல்லாம் கட்டிட்டு போகிறான். சத்திரத்துக்கு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறான். பாருங்க, திராட்சை ரசம் எண்ணெய் எதை குறிக்கிறது? இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, திராட்சை ரசம் எண்ணெய் ரெண்டுமே அந்த சமாரியன் தனக்காக வைத்திருந்தான். தன்னுடைய காரியத்துக்காக வச்சிருந்தார். அவனுக்காக வச்சிருந்தார். அவனுக்குரியதை எடுத்து இப்போ இவனுக்கு கொடுக்குறார். ஆமென். பாருங்க, காயப்பட்டவனை கண்ட மாத்திரத்தில் சுயநலமற்ற இரக்கம் பொங்கி எழுங்கிறது. அவருடைய இரக்கத்தில் சுயநலமற்ற இரக்கத்தை நம்ம பார்க்க முடியும். இதில் ஏதாவது லாபம் சம்பாதிக்கலாமா அப்படிலாம் பார்க்குறது இல்லை. இன்றைக்கி அழகாக காலையில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாருமே லாஸ்ட்டில் விஷ் பண்ணிட்டு போனாங்க. ரொம்ப நல்ல ஒரு கூட்டத்துக்கு எங்களை விட்டீங்கயா அப்படின்னாங்க. இயேசுவை அவரும் பாரு என்னைய மாதிரியே பேச ஆரம்பித்தார். அவர் பேர் ஆண்டனி சாமி இல்லை, என்னைய மாதிரியே. இயேசுவை காமிங்கய்யா. நான் இவன் ஒவ்வொருத்தனும் தன்னுடைய கஜானாவை எப்படி ஃபில் பண்ணுறதான் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தையை விட்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவருக்கு சுயநலமற்ற இரக்கம். இதனால் எப்படி லாபம் சம்பாதிக்கலாம்? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி நம்ம ஊழியத்தில் எப்படி லாபம், ஊழியங்களை ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்குறாங்க. பாருங்கள், ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம், சின்ன வயசுலேயே ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த பணம் என்ற தாட்டு கொஞ்சம் கூட உள்ளே என்ட்ராகலை. ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம் எப்படி இயேசுக்காக சாகலான்ற லெவலில் தான் உள்ளே என்ட்ரான. எப்படி பொழப்பு நடத்தலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி இதை போட்டால் இது வருமா, அதை போட்டால் இது, அந்தமாரி தாட்டில் உள்ளே இறங்குவேன். உள்ளே இறங்கும்போது எங்கள் பாஸ்டர் போது எப்படியாவது கர்த்தருக்காக ரத்த சாட்சியாக மறிக்கணுங்கய்யா, அப்படி தான் உள்ளே இறங்குனது. ஆகவே அவரும் பிளான் பண்ணி என்ன பண்ணார்னா, எங்கெங்கெல்லாம் மிஸ்னரி ஃபீல்டு இருக்குதோ அங்கே அனுப்புறதுக்கு பார்த்தார். கர்த்தர் கடைசியில் பார்த்தாடே, உன்னை மறிக்கிறதுக்கு அவனை தேர்ந்தெடுக்கலை, உன்னை வாழ்கிறதுக்காக தேர்ந்தெடுக்க சொல்லி சேலம் பண்ணுறதை பிளான் பண்ணி எங்கே சேலத்துக்கு அனுப்பியிருக்கிறார் தேவன் கர்த்தர். யோசிப்பா, சுயநலமற்ற இறக்கம். இதில் என்ன எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் கிடையாது. நல்ல சமாரியன், நாம் அந்த சமாரியன் தனக்காக வைத்திருந்த திராட்சை ரசம், தனக்காக வைத்திருந்த எண்ணெய், இதை அவனுக்காக செலவு பண்ணுறான். ஆமென். பைபிள் தேவன் தனக்குரியது எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது என்ன நடந்தது என்று சொன்னால், என்னுடைய அனைத்து தீமையும் அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய அனைத்து நன்மையும் நமக்கு கர்த்தர் கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு இணையாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, எண்ணெய் பரிசுத்த ஆவிக்கு இணையாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. என்ன அர்த்தம்னு சொன்னா, இயேசுவின் ரத்தமும் பரிசுத்த ஆவியும் மனிதனுடைய எல்லா விதமான காயங்களை ஆற்றுவதற்கும் அவைகள் போதுமானதாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை காட்டிலும் உங்கள் காயங்களை ஆற்றுன உலகத்தில் வேறு எதுவுமே மருந்து இல்லை. ஆமென். யோசிச்சு பாருங்க, அவங்க திருவிருந்து என்ற ஒன்றை நம்ம ஒவ்வொரு மாதமும் கொண்டாடுறோம். அது சொல்லுது, திருவிருந்து சொல்லுது, இதுதான் ஐயா உன்னுடைய சுகத்துக்கான ஒரு மருந்து. ஆமென். இந்த கொரோனா டைம்லலாம் நான் ஹவுஸ் ஹோஸ்டிங் போகும்போது மக்கள்கிட்ட சொன்னேன், உங்களுக்காக நாங்கள் வேக்சின் எடுத்து வந்திருக்கிறோம். என்ன வேக்சின்? திருவிருந்து என்ற வேக்சின். இதை சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டா இதை உட்கொண்டால் எந்த ஒரு வியாதி உங்களை அட்டாக் பண்ணாது. அதை அப்படி தான் சொல்ல ஆரம்பித்தது நாட்களில். ஆமாம், புரிஞ்சிச்சிங்களா என்ன சொல்கிறேன்னு? இந்த சமாரியன் தனக்கென்று ஒரு இதை எடுத்துக்கொள்ள, அதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தம் எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்தார். பாவத்தினால் ஏற்பட்ட காயங்கள் மட்டுமல்ல, வியாதியினால் ஏற்பட்ட காயங்கள், கடனினால் ஏற்பட்ட காயங்கள். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் மக்கள் இப்படிப்பட்ட பல காயங்களால் காயப்பட்டிருக்கிறார்கள். தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய எல்லா விதமான காயங்களை ஆற்ற ரத்தம் போதுமானதாக இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த வாகனத்தையே அவனுக்காக கொடுத்துட்டு அவர் நடந்தே போறாரு. சமாரியன் எத்தனை பெரிய அன்பு சமாரியன் அந்த மனிதன் மீது வைத்திருந்தார் என்பதை பாருங்கள். நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து பாவத்தினாலும் சாபத்தினாலும் ரோகத்தினாலும் காயப்பட்டு தவிக்கிற மனுக்குலத்திற்கு இன்றைக்கு எல் ஷடாய் தேவனாக இருக்கின்றார். இயேசுவால் மன்னிக்கப்பட முடியாத பாவம் என்று ஒன்றுமில்லை. அவர் வாழ்ந்த காலம் சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட. ரத்தம் சிந்துறதுக்கு முன்னாடியே பேர்பட்ட வார்த்தையெல்லாம் பேசின தேவன் அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய ஆண்டவர். நான் சொல்கிறேன், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு போதுமானதாக இருக்கின்றது. இயேசுவால் நீக்கப்பட முடியாத வியாதி என்று எதுவும் இல்லை. எல்லா வியாதியும் அவரால் சுகமாக்க முடியும். விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லப்பட்ட பிரகாரமாக யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மீது விசுவாசமாக உள்ளவர்களாகி, இந்த இரத்தம் எனக்கு போதுமானதாக இருக்குது, இந்த இரத்தம் என் பாவத்தை மட்டுமல்ல என் வியாதியையும் நீக்கி என்னை சுகமாக்க போதுமானதாக இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன் என்று விசுவாசிப்பீர்கள் என்றால், நான் சொல்ல நிச்சயமாகவே நீங்கள் சுகமாவதை உங்கள் சுகத்தை உங்கள் சரீரத்தில் நீங்கள் அனுபவிக்கலாம். ஆமென். இயேசுவால் போக்க முடியாத கடன் தொல்லை என்று எதுவும் இல்லை. அதெல்லாம் மாட்டி தவிச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். பைபிளில் போடப்பட்டிருக்குது. என் தரித்திரத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. நல்ல சமாரியன் அவர். நம்ம கஷ்டத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய லாபத்தெல்லாம் நமக்கு தேவன் பண்டமாற்று முறை செய்திருக்கின்றார். பாரு, இதை சொல்றதா சுவிசேஷ ஊழியம். இயேசு என்ன செஞ்சார் அதை சொல்லுங்க. எனக்கு இயேசு என்ன செஞ்சார்ன்றதை சொல்லுங்க. உங்களுக்கு இயேசு என்ன செஞ்சார்ன்றதை சொல்லுங்க. அதை சொல்லுங்க. நீங்களாம் பாருங்கள், பல கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மார்க்கெட்டிங், இந்த பிஸ்னஸ் லைனில் இருக்கிற எல்லாருமே ஒன்றும் இல்லை, அவங்க சொல்கிறாங்க, இதை சாப்பிட்டேங்க நல்லா இருந்துச்சுங்க, இதை சாப்பிட்டேங்க வெயிட் லாஸ் ஆச்சுங்க, இதை சாப்பிட்டேங்க. அப்படி தான் ஒரு கூட்டத்துக்கு போனால் அப்படியே, அதாவது ஆரம்பிச்சிலேருந்து முடிக்கிறவர்களும் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, இதை எடுத்துக்கிட்டேன் நல்லா இருக்கிறேன், இதை எடுத்துக்கிட்டேன் நல்லா, இதை எடுத்துக்கிட்டேன் நல்லா இருக்கிறேன். அதெல்லாம் சுவிசேஷம். அவங்க பாருங்கள், ஒரு பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணுறது சொல்கிறாங்க. நான் இயேசு கிறிஸ்துவ சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை சொல்லுங்கள். நம்ம சொல்கிறதே கிடையாது. அதான் சுயநலம். என்றைக்கு நீங்கள் இயேசு உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை சொல்லுகிறீர்களோ, நீங்கள் இயேசுவுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. நிறைய பேர் பாருங்கள், எவ்வளோ நன்மைகள் நமக்கு செஞ்சுருக்கிறார். ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு காரியத்தை மக்கள் மத்தியில் ஷேர் பண்ணியிருக்கிறீங்களா? ஷேர் பண்ணுங்க. தேவன் அதன் மூலமாக மகிமைப்படுவார்.
அது மட்டும் அதை கேட்கிறவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஃபெய்த், விசுவாசம் உண்டாவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கும் இந்த இயேசு வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆமாம், சொல்லணும். எவ்வளோ செஞ்சுருக்கிறார். நான் சொல்கிறேன், இங்கே உட்காந்து இது கேட்டு இங்கே உட்காந்து கேட்குறவங்க, இந்த வீடியோ மூலமாக கேட்குற ஒவ்வொருத்தரும் பாரு, ஏராளமான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறாரே. இதெல்லாம் சொல்லலாமே. ஆமாம், அவர் எவ்வளோ கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு மனதிறங்கி செய்ததை உன் வீட்டாருக்கு முதல்ல அறிவேன் இருக்கிறார். முதல்ல வீட்டில் ஆரம்பிக்கலாமே. கடவுள் எவ்வளோ செஞ்சுருக்கிறார். கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, ஏகப்பட்ட விஷயத்தை தேவன் நமக்காக செய்திருக்கிறார். ஆமாம், நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் 93 செத்திருக்க வேண்டியவன். எத்தனையோ தடவை என் உயிர் போக வேண்டிய நிலைமை இருந்துச்சு. இன்றைக்கி கடவுள் என்னை காப்பாற்றி வச்சிருக்கிறார்னா அது எவ்வளோ அவர் எனக்கு செய்த பாக்கியம், எனக்கு செய்த புண்ணியம். ஆமாம், புரிஞ்சுங்களா? தேவன் இன்னைக்கு உங்களை உயிரோடு வச்சிருக்கிறது எதற்காக? அவருக்காக வச்சிருக்கிறார், தேவனுக்காக வச்சிருக்கிறாரு. அவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக, பறைசாற்றுவதற்காக தேவன் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். ஆகதான் நம்ம பாவத்திற்கு ஒரு விளக்கம் காண்பிப்பதை நிறுத்திவிட்டு எல்ஷடாயின் இரக்கத்தை மக்களுக்கு விளக்கி காட்ட வேண்டும். அப்போதுதான் ஊழியங்கள் விரிவடையும். அப்போ பாவத்தையே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் அந்த கேள்வியும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அதை விட எதை பேசுங்க? தேவனுடைய இரக்கத்தை பேசுங்க. எது பெருசு அதை பேசுங்க. பாவம்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாவம் அவங்கள விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிடும். அதை விட்டு விலகிட்டு இது மக்கள், அதாவது என்னென்னா, நம்ம காயத்தின் கொடூரத்தை எடுத்து கூறுவது ஊழியம் அல்ல, அதை ஆற்ற முயற்சிப்பது தான் ஊழியம். ஆமென். அதாவது ஒருத்தரை பயமுறுத்தி அவங்கள கேட்ச் பண்ணுறது ஊழியம் கிடையாது. இயேசுவின் அன்பு, பவுலுடைய வேலை அவருடைய அன்பினை நெருக்கி ஏவுகிறது அப்படின்றார். ஆமாம், நிருபத்தை எழுதும்போது பாருங்கள், ஸ்டார்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா சமாதானத்தின் தேவன் இப்படிலாம் பேச, லாஸ்ட்டில் முடிக்கும்போதும் என்ன பண்ணுவார்னா, இந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆகவே சபை ஒவ்வொரு முறை சபை முடிஞ்சு போகும்போதெல்லாம் என்ன சொல்லி அனுப்புகிறோம்? கர்த்தருடைய கோபம் உன் மீது இருப்பதாகன்னு சொல்லி அனுப்புகிறோமா? அப்படி பிரசங்கம் பண்ணுற ஆட்கள் கூட பாருங்க, லாஸ்ட்டில் ஃபைனலாக என்ன பிளெஸிங் பண்ண அனுப்புவாங்க. என்ன இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ண, கர்த்தர் அடிக்கிறார் நொறுக்கிறார் இப்படி பேசி லாஸ்ட்டில் என்னைய சொல்கிற? அப்போ நீ 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணது அதை நாங்கள் விசுவாசிக்கணுமா? இல்லை லாஸ்ட்டில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் என்ன சொல்கிற? கிருபை, அன்பு, ஐக்கியம் இதுவும் கூட இருக்கு. அப்போ 1 மணி நேரம் செய்தி அவங்க போடுற லாஸ்ட் பிளெஸிங்கில் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஆக நான் என்ன பண்ணுறேன், முழுக்க அவருடைய இரக்கம், அன்பு இதை பேசிட்டு லாஸ்ட் ஆஃப் பண்ணும்போது அது ரொம்ப இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆமென். என்ன தான் விவாதம் பண்ணுறவங்க மற்ற காரியம் சொன்னாலும் நீ லாஸ்ட்டில் என்ன பிளெஸிங் கொடுக்குற அது சொல்லு, அதுக்கு வா, என்னதை போடுற? நீ போகிற வழியில் ஆக்சிடென்ட் சாவன்னு சொல்லி பிளஸ் பண்ணி அனுப்புகிறாங்களா? நம்ம ஊரில் அப்படி மண்ணை தூத்தி அப்படியே போய் கேடு கட்டு போன்னு சொல்லி அனுப்புகிறாங்களா? ஒரு வசனம் எழுதி வச்சு, நீ சமாதானத்தோடு அந்த சர்ச்சில் நீ சமாதானத்தோடு போ. உண்மைதானே? உண்மைதானுங்க. என்ன ஊழியம்? பாவத்தை பற்றி விளக்கம் கொடுப்பதை விட்டு காயத்தின் சொல்கிறதை விட்டுட்டு பிதாவின் அன்பு, இயேசு எப்படி அன்பால் நிறைந்தவர், பிதா எப்படி இரக்கங்களின் பிதா, படைப்பை பார்க்கும் போதே அவருடைய இரக்கங்கள் நமக்கு வெளிப்படுகின்றதே. ஆகவே காயங்களை ஆற்ற ஒரே மருந்து எல்ஷடாய் தேவனின் மனதுருக்கமே, அவருடைய இரக்கமே. ஆகவே நம்முடைய ஊழியங்களிலும் நம்முடைய வாழ்விலும் எல்ஷடாய் தேவனுடைய மனதுருக்கத்தையும் இரக்கத்தையும் கிருபையும் அன்பையும் காருண்யத்தையும் உயர்த்துவோம். நான் சொல்கிறேன், அது போதுமானது. இப்படியே சொல்ல எல்லாருமே அதே அவரை போலவே மாற ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி? என்னப்போ உங்கள் சர்ச்சை எல்லாம் இப்படி இருக்கிறாங்க? அதுக்கு ஒரே காரணம் ஒன்றும் இல்லைங்க, வாரம் இறக்கம் தயவு அன்புன்னு அவரை பற்றி கேட்க அவருடைய சாயல் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல அந்த இரக்கத்தோடு ஜாயிண்ட் ஆகிட்டோம், அந்த அன்போடு இணைந்து விட்டோம், அந்த காருண்யத்தோடு இணைந்து விட்டாலும் நாங்களும் இந்த மாதிரி மாறிட்டோன்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்குள் உருவாகும். எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடருவோம். தேவனுடைய இரக்கங்கள் எப்படிலாம் வெளிப்பட்டது என்பதை பற்றி தொடர்ந்து நம்ம பேசுவோம். எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். தேவன்
இரக்கத்தில் போதுமானதற்கும் அதிகமானவர், ஏராளமான மனதிற்கும் நம்மீது தேவன் வைத்து காண்பிக்கிறார் என்பதை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்கள் மீது கிருபையாக இருக்கிறார். தேவன் உங்கள் மீது தயவாக இருக்கிறார். தேவ தயவு என் மேல் நம் மீது இருக்கிறது. தேவ தயவு நம்மை பின்னாடி இருந்து நம்மை காக்கின்றது. தேவ தயவு நம்மை, கர்த்தருடைய கிருபை அவனை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளக்கூடியது. அப்போ நீங்கள் சொல்லணும், எல்லாரும் சொல்லுங்கள், என்னை சுற்றிலும் தேவ தயவு இருக்கிறது. நன்றாக சொல்ல, என்னை சுற்றிலும் தேவ தயவு இருக்கிறது. தேவ தயவினால் நிறைந்தவன். தேவ தயவு எனக்கு முன்பாக செல்கின்றது. தேவ தயவு என் பின்னாடி இருந்து என்னை காக்கின்றது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹalleluya. பிதாவாகிய ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று நீர் எங்களோட பேச நம்முடைய கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம், தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்றைக்கும் எங்கள் மீது நீர் மனதிற்கமுள்ளவராகவே இருக்கிறீர். நீர் மாறாத தேவன். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கங்களின் தகப்பன் இயேசு. ஹalleluya. நீர் மனதிற்கம் நிறைந்தவர். எங்கள் வாழ்வில் நீர் அப்படிப்பட்டவர். எங்களை அழிக்கிறதுக்காக நீர் தீவிரிக்கவில்லை. எங்கள் மீது அன்பை காண்பிப்பதற்காக தீவிரித்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றேன். உடைய அன்பு, உடைய தயவு உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தயவு நாங்கள் வேத காலகட்டத்தில் பார்க்கிறோம். உடைய தயவு என்னவெல்லாம் எங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு செய்தது என்று சொல்லி, அதே தயவு இன்றைக்கு எங்கள் வாழ்விலும் இறங்கி கிரியை செய்கிறதை நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வாழ்வதே உம்முடைய கிருபை. நாங்கள் இருப்பது உம்முடைய கிருபை. நாங்கள் நிர்மூலமாக இருப்பது உம்முடைய கிருபை. தொடர்ந்து இந்த கிருபையினால் எங்கள் வாழ்விலே நாங்கள் காயப்பட்ட காரியங்கள் எல்லாம் அது ஆறப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மாறினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுடைய பொருளாதார வாழ்வு, குடும்ப வாழ்வு, சரீர வாழ்விலே ஒரு பெரிய ஒரு ப்ராக்ரஸ், ஒரு முன்னேற்றத்தை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்விலே காணட்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். தெய்வ மகிமை நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக தொடர்ந்து நம்முடைய தயவையும் இரக்கத்தையும் காணட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நன்மை ஏதும் ஒன்றும் நுண்ணில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. நன்மை ஏதும் ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. அத்திமரம் துளிர் வீடாமற் போனாலும், திராட்சை செடி கனி கோடாமற் போனாலும், அத்திமரம் துளிர் வீடாமற் போனாலும், திராட்சை செடி கோடாமற் போனாலும், அவர் காயம் நோக்குவோம், அதுவே என்றும் போதுமே.
அவர் காயம் நோக்குவோம், அதுவே என்றும் போதுமே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் நீதிபரர். நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த. வானமீதில் இயேசு இறங்கி வருவார், தேவதூதர் போல மகிமை அடைவோம். வானமீதில் இயேசு இறங்கி வருவார், தேவதூதர் போல மகிமை அடைவோம். எங்கள் தேவா வாருமே, அழைத்து வானில் செல்லுமே. எங்கள் தேவா வாருமே, அழைத்து வானில் செல்லுமே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர். நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. அல்லேலூயா கீதம் நாம் என்றும் பாடுவோம், ஆண்டவரோடு என்றும் நாம் ஆளுகை செய்வோம். அல்லேலூயா கீதம் என்றும் பாடுவோம், ஆண்டவரோடு என்றும் நாம் ஆளுகை செய்வோம். அந்த நாள் நெருங்குதே, நினைத்தால் நெஞ்சம் பொங்குதே. அந்த நாள் நெருங்குதே, நினைத்தால் நெஞ்சம் பொங்குதே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர். நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர். நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே.